जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला पुरोபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் கணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து போதும் அடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த 2025 ரொம்ப நல்லபடியாக வந்து வந்துச்சு. நிறைய கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு நம்ம ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நிறைய பக்தர்கள் வந்து மலாக்கார் அதே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க நல்லபடியாக பாதுகாப்பாக வரட்டும். நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6, நாரதருக்கும் வியாசருக்கும் இடையான உரையாடல். டெக்ஸ்ட் மாதாஜி 30. எஸ், இன்றைக்கி 2 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 30, 31, 30, பதம் 30. சஹஸ்ரா யுகா பரியந்தே உத்தாயேதா சிஸ்ருஷதா மரிஷி மிஸ்ரா ருஷயா பிராணேப்யோ அஹம் ச ஜக்னிரே சஹஸ்ரயுகா பர்யந்தே உத்தாயிதம் சிஸ்ருஷதः மரிஷி மிஸ்ரா ருஷயா பிராணேப்யோ அஹம் ச ஜக்னிரே. सहस्रायुगा पर्यन्ते उत्तायेदां शुश्रूषदा मरीचि मिश्रा ऋषया प्राणेभ्यो अहं च जग्निरे. கல்யாணம் மாதிரி படிக்கிறீங்களா? மாதிரி நீங்கள் தான் வந்து படிக்கிறீங்களா? புக் எடுத்து இல்லையா? ஓ சரி, மாதாஜி படிக்கிறீங்க. உஷா வந்து படிங்க. சஹஸ்ரயுகா பர்யந்தே உத்தாயேதாம் சிஸ்ருஷதா மரிஷி மிஸ்ரா ருஷயா பிராணேப்யோ அஹம் ச ஜக்னிரே. சஹஸ்ரா 1000, யுகா 4,33,432,000 ஆண்டுகள், 43 லட்சம் ஆண்டுகள். பரியந்தே அந்த நேரத்தில் முடிவில், உத்தாய உறங்கச் சென்றவன், இதம் இந்த சிஸ்ருஷதா மீண்டும் படைக்க விரும்பினார். மரிஷி மிஸ்ரா மரிஷியை போன்ற ரிஷிகள், ருஷயா எல்லா ரிஷிகளும், பிராணேப்ய அவரது புலன்களிலிருந்து, அகம் நான், சா கூட, ஜக்ஷிரே தோன்றினேன். மொழிபெயர்ப்பு: 432 கோடி சூரிய ஆண்டுகளுக்கு பிறகு, எல்லாம் சொல்லுங்க, பகவானின் விருப்பப்படி மீண்டும் படைப்பதற்காக பிரம்மா உறங்கி எழுந்தபொழுது, மரிஷி, அங்கிரா மற்றும் அத்ரி முதலான எல்லா ரிஷிகளும் பகவானின் திவ்யமான உடலிலிருந்து படைக்கப்பட்டனர். அவர்களுடன் நானும் தோன்றினேன். இங்கிலீஷ்ல After 4,300,000 solar years, when Brahma awoke to create again by the will of the Lord, all the rishis like Marichi, Angira, Atri and all were created from
the transcendental body of the Lord, and I also appear along with them. தேங்க்யூ மாதாஜி. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருவமான புல்லூருக்கு பிரம்மாவின் ஒரு நாள் 432 கோடி சூரிய ஆண்டுகளை கொண்டதாகும். இது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதே கால அளவு கொண்ட இரவு நேரத்தில் பிரம்மா தன்னை படைத்தவராக கர்ப்போதசாயி விஷ்ணுவின் உடலுக்குள் யோக நித்திரையில் ஓய்வெடுக்கிறார். பிறகு பகவானின் விருப்பப்படி பிரம்மாவின் மூலமாக மீண்டும் படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்படும் பொழுது பகவானுடைய தெய்வீகமான உடலில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பெரும் ரிஷிகள் அனைவரும் மீண்டும் தோன்றுகின்றனர். அவர்களுடன் நாரதரும் தோன்றுகிறார். அதாவது உறக்கத்திற்கு பிறகு ஒருவன் அதே உடலுடன் எழுவதைப் போல் அதே தெய்வீகமான உடலுடனே நாரதர் மீண்டும் தோன்றுகிறார் என்பதே இதன் பொருளாகும். ஸ்ரீ நாரதர் பகவானின் ஜட மற்றும் ஆன்மீக படைப்புகளில் எல்லா பகுதிகளிலும் சுதந்திரமாகவும் நித்தியமாகவும் பிரயாணம் செய்யக்கூடியவராவார். அவர் தமது சொந்த ஆன்மீக உடலிலேயே தோன்றவும் மறையவும் செய்கிறார். இவ்வுடல் பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு உள்ளதைப் போல் அல்லாமல் உடல் மற்றும் ஆத்மாவென்று பாகுபாடு இல்லாததாகும். பதம் 31 டெக்ஸ்ட் 31. அந்தர் பசிஷ்சா லோகம் ஸ்திரி பிரேமி அஷ்கந்திதா விரதஹ அனுகிரகான் மகாவிஷ்ணு அவிகாத கதி கவச்சி. மொழிபெயர்ப்பு தமிழில். சர்வ வல்லமையுடைய விஷ்ணுவின் கருணையால் அன்று முதல் நான் ஆன்மீக உலகிலும் முப்பிரிவுகளை கொண்ட ஜட உலகிலும் தடையின்றி பிரயாணம் செய்து வருகிறேன். பகவானின் இடையறாத பக்தி தொண்டில் நான் நிலையாக ஈடுபட்டிருப்பதே இதற்கு காரணமாகும். படிக்கிறீங்களா இங்கிலீஷில்? ஜெய். Since then, by the grace of the Almighty Vishnu, I travel everywhere without restriction, both in the transcendental world and in the three divisions of the material world. This is because I am fixed in unbroken devotional service of the Lord. Thank you, Prabhu. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரபாதி மகாராஜ் கி. பகவத்கீதை குறிப்பிடப்படுவது போல் பௌதிக வெளியில் இந்த பொருளுடைய நல்ல தேவை கேட்கணும். பகவத்கீதையில் குறிப்பிடப்படுவது போல் பௌதிக வெளியில் 3 பிரிவுகள் உள்ளன. அவை ஊர்த்வலோகம் மிக உயர்ந்த லோகங்கள், மத்திய லோகம் மத்திய லோகங்கள் மற்றும் அதோலோக கீழோகங்கள் என்பவை ஆகும். உர்த்வலோகங்களுக்கு அப்பால், அதாவது பிரம்மலோகத்திற்கு மேலே பிரபஞ்சத்தில் மூடிகளாக பௌதிக உரைகள் உள்ளன. அதற்கும் மேலே ஆன்மீகமான இருக்கின்றது, வானம் இருக்கின்றது. இது எல்லையற்ற பரப்பளவை கொண்டது. இந்த வைகுண்ட லோகங்களில் பகவான் நித்தியமாக முக்தி பெற்ற ஜீவராசிகளான அவர்களது சகாக்களுடன் வாழ்கிறார். சர்வசக்தி படைத்தவரான பகவானால் அவரது சிருஷ்டி முழுவதிலும் சுதந்திரமாக சஞ்சரிக்க முடியும். அதே போலவே ஸ்ரீ நாரதர் முனிவராலும் ஜட மற்றும் ஆன்மீக வெளிகளிலும் இவெல்லா கிரகங்களிலும் சஞ்சரிக்க முடியும். பௌதிக உலகிலும் ஜீவராசிகள் சத்வ, ரஜோ மற்றும் தமோ என்னும் முக்குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஸ்ரீ நாரதர் முனி இக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராவார். இதனால் எல்லா இடங்களிலும் தடையின்றி அவரால் பிரயாணம் செய்ய முடியும். அவர் ஒரு முக்தி பெற்ற விண்வெளி மனிதராவார். பகவானின் அகாரணமான கருணை ஒப்பற்றதாகும். அத்தகைய கருணை பக்தர்களால் மட்டுமே கண்டு கொள்ள இயலும். ஆகவே பக்தர்கள் ஒருபோதும் இழிவடைவதே இல்லை. ஆனால் பௌதிகவாதிகள், அதாவது பலனை எதிர்பார்ப்பவர்களும் கற்பனை தத்துவவாதிகளும் பௌதிக குணங்களினால் கட்டாயப்படுத்தப்பட்டு சரிந்து விழுகின்றனர். ரிஷிகளால் ஆன்மீக உலகில் நாரதரை போல் நுழைய முடியாது. இவ்வுண்மை நரசிம்ம புராணத்தில் காணப்படுகிறது. மரிஷியை போன்ற ரிஷிகள் பலன் கருதும் செயல்களுக்கு அதிகாரிகள் ஆவர்.
சனகரையும் சனாதனரையும் போன்ற ரிஷிகள் மனோதத்துவ கற்பனைகளுக்கு அதிகாரிகள் ஆவர். ஆனால் ஸ்ரீ நாரத முனிவர் தான் பகவானின் உன்னதமான பக்தி தொண்டிற்கு முக்கியமான அதிகாரி ஆவார். பகவானின் பக்தி தொண்டிற்கு பெரும் அதிகாரிகளாக இருப்பவர்கள் அனைவரும் நாரதர் பக்தி சூத்திரத்தின் உத்தரவுப்படி நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றனர். இதனால் பகவத் பக்தர்கள் அனைவரும் பகவானின் ராஜ்யம் வைகுண்டத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியை பெறுகின்றனர். சஹஸ்ரயுகா பர்யந்தே உத்தாயிதம் சிஸ்ருஷதः மரிஷி மிஸ்ரா ருஷியா பிராயேணப்ய அஹம் ச ஜக்ஷிரே அந்த பஹிச்சா லோகம் த்ரீம் பரியேமி அஷ்கந்திதா வர்தः அனுகிரஹார் மகாவிஷ்ணு அவிகாத கதி கவச்சித். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறாங்க? ரவி பிரபு, வியாசதேவர். ஓகே, அப்படி இப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லி ஞாபகம் வந்துச்சு வருவா. ரவி பிரபு கை தட்டு கொடுங்க. அவருக்கு மைண்டில் பதிஞ்சு செய்வேன். ப்ரோ கேஷவகந்தா வரல ப்ரோ, வரல. ஓகே ஓகே. அப்போ வந்து நாரதர் பேசுகிறாரு. சரி, நாரதர் வந்து பேசியிருக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? வியாசர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ அவர் என்ன பேசியிருக்கிறாரு? நாரதர் இப்போ என்ன நரேஷன், என்ன கதைகள் சொல்லியிருக்காரு? இப்போ அவர் வாழ்க்கையை எப்போ சொல்லியிருக்காரு. எதுக்காக இப்போ நாரதர் வந்து வியாசர் சொல்லியிருக்கிறாரு? நவீன் பிரபு, கல்யாண மாதாஜி, எதுக்காக இப்போ வந்து நாரதர் வந்து வியாசதேவர்கிட்ட மெனுக்கட்டியா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? Why? He wrote so many Vedas, but he's not happy about that. Okay. அதாவது அவர் நிறைய வேதங்கள் எழுதிட்டாரு, அவர் கவலையாக இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு இடத்துல போயிட்டு தியானம் பண்ணுறாரு. அது எந்த இடம்? சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தென் அப்போ குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாரு. தென் நாரதர் வந்தார். தென் நாரதர் வந்து எல்லா அட்வைஸும் கொடுத்து பிறகு பக்தி தொண்டோடைய மகத்துவத்தை சொல்கிறாரு. அதில் வந்து தான் வாழ்க்கையில் எப்படி வந்த பக்தி தொண்டை நம்ம கிடச்சிச்சு சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இந்த ஸ்லோகம் 30 வந்து பார்த்தீங்கன்னா 432 கோடி மில்லியன் சூரிய ஆண்டுகளுக்கு பிறகு பகவான் விருப்பப்படி மீண்டும் படைப்பதற்கு பிரம்ம உறங்கி எழும்பொழுது மரிஷி, அங்கிரா மற்றும் அத்ரி முதலான எல்லா ரிஷிகளும் பகவான் திவ்யமான உடலிலிருந்து படைக்கப்பட்டன. அவர்களும் நானும் தோன்றினேன். இப்போ நாரதர் வந்து கடைசியாக வந்து நான் வந்து விஷ்ணுவோடைய அந்த இதுக்குள்ளே எல்லாமே அழிஞ்சு போகுது, தண்ணியில் அழியுது, பார்த்தோமா இல்லையா? அன்றைக்கி எல்லாம் தண்ணியில் அழிஞ்சிட்டு போகுது சொன்னார். இப்போ அந்த அழிவு நடக்குது. அப்போ இந்த உலகத்தில் கண்டிப்பாக தண்ணியால், வாட்டர்னால் ஒரு பெரிய எனிலேஷன், ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்குது. கரெக்டாக வருவோம். புதுசாக வருது கிடையாது, ஏற்கனவே நடந்திருக்கு. அப்போ அந்த அழிவு நடக்கும்போது நாங்கள் எல்லாம் உள்ளே போகிறோம். அன்றைக்கி தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த தசாவதார படம் பற்றி பேசியிருந்தோம் நம்ம, தமிழ் படம் பழைய தசாவதார படத்தை பற்றி. அப்போ எல்லாம் அடிச்சு தண்ணிக்குள் போகுது, நானும் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு உள்ளே போயிட்டார். இப்போ யார் எங்கே போனார்? எந்த பகவான் ப்ரோ? கரெக்டாக பேர் சொல்லணும். யார்? பகவான் விஷ்ணுவோடைய வாய்க்குள்ளே போனார். இப்போ விஷ்ணுவோட வாய்க்குள்ளே போகும்போது இது வந்து எந்த விஷ்ணு? பார்க்கடல் இருக்கிற மாதிரி இருக்கிறால, ஒரு அண்டத்தில் இருக்கிற அந்த விஷ்ணு. ஏன்னா இந்த அண்டம் மட்டும்தான் அழியும். ஒவ்வொரு அண்டமும் ஒரு கல்குலேஷனில் ஓடி இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த அண்டத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து கலியுகம் ஓடி இருக்கு. வேறொரு அண்டத்தில் அங்கே ஒரு சத்தியயுகம் ஓடி இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அவர் எல்லாம் உள்ளே போகுது. உள்ளே போகும்போது எல்லாம் அழிஞ்சு உள்ளே போகுது. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரம்மாவுடைய 100வது ஆயுசு முடியும் போது தான் இந்த மொத்த அண்டமும் அழியும். ஓகேவா? சொர்க்கலோகங்கள், இந்த பூலோகங்கள், நரகலோகம் எல்லாமே காணா போயிடும். ஆனால் ஒவ்வொரு நைட்டு முடிஞ்சு, ஒரு பகல் முடிஞ்சு நைட்டு வருது, திரும்பி பகல் முடிஞ்சு நைட்டு வருதுன்னா அந்த பகல் முழுக்க பிரம்மாதேவர் இருப்பார். அந்த நைட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஸ்லீப் பண்ணுவார், தூங்கி இருப்பார். அது மட்டும்தான் வந்து அது அந்த மாதிரி நடக்கும்போது மொத்த உலகம் அழியாது. ஜெகனா பல சுந்தர மகாராணிக்கு மகாபிரபுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிஞ்சு இன்னொரு ராத்திரி வரும்போது மொத்த உலகம் அழியுமா அழியாதா? மொத்த உலகம் அழியாது. அதாவது வந்து ஜஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் தான் அடித்து எல்லாம் கழிவு எடுத்திருக்கோம். புரியுதா?
அந்தந்த லோகங்கள் அந்தந்த இடத்துல தான் அது இருக்கும், மொத்தமாக அழியாது. புரியுது நவீன் பிரபு? அப்போ வந்து என்னதுன்னா, அப்போ அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா எல்லாம் அழிஞ்சு உள்ள போனோடனே இந்த உலகம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், லைட் இருக்காது, உங்களுக்கு டைம் தெரியாது, எல்லாம் இருட்டாக இருக்கும். அப்போ அது டைம் எவ்வளோ இருக்குன்னா, பிரம்மாவுடைய ஒரு 12 மணி நேரம் எவ்வளோ நேரம்னா 432 கோடி, அதாவது 432 மில்லியன். அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சோலார் இயர், அதாவது சூரியனை கணக்கு பண்ணக்கூடிய வருஷம். அப்போ 432 வருஷம் கோடி ஆண்டுகள் முடிஞ்சாதான் ஒரு பகல் வரும். அப்போ அந்த ஒரு பகல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மனுக்கள் வராங்க? நான் சொல்லியிருக்கேன், எத்தனை மனுக்கள் வராங்க? பிரம்மாவுடைய ஒரு பகலில் எத்தனை மனுக்கள் வராங்க? சத்தமாக சொல்லுங்க வருவோம். 14 மனுக்கள் வராங்க. ஒவ்வொரு மனுக்கிலையும் எத்தனை சதுரயுகம் இருக்கு? ஒவ்வொரு சதுரயுகம்னா 4 இருக்கும் உள்ள. 71 ஒரு மனுக்குலையும் 71 சதுரயுகம் இருக்கும். மொதல் மனுக்குள்ள 71 சதுரயுகம், ரெண்டாவது மனுக்குள்ள 71 சதுரயுகம், மூணாவது மனு, 4வது மனு, 5வது மனு, 6வது மனு, 7வது மனு, 8வது மனு, 9வது மனு, 10வது மனு, 11, 12, 13, 14 மனு, ஒடுத்துக்கும் 71, 71, 71. ஒவ்வொரு சதுரயுகத்திலையும் அது திறந்தா என்ன இருக்கும்? சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4ம் சேர்ந்தா அது வந்து ஒரு சதுரயுகம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டலம் மாதிரி 71 சதுரயுகம் இருக்கும் ஒரு மனுக்கிலையும். ஓகே கல்யாணம் மதிஜி? அப்போ இது மொத்தமாக எவ்வளோ டைம் எடுக்குது? 432 மில்லியன் கோடி வருஷம் எடுக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பகலில் நடக்கும். இது எவ்வளோ நேரத்துக்கு டைம் எடுக்குதோ அதே நேரத்துக்கு நைட்டும் ஓடும். அப்போ நாரதர் வந்து அவர் வந்து இந்த சதுரயுகத்தில் சத்தியயுகத்தில் வரும்போது அவர் வேறு யுகத்துலேருந்து கலியுகத்துலேருந்து அங்கே வந்து கணக்கை முடிச்சு தான் இங்கே உலகத்தில் வராரு. புரியுதா? நாரதோட கல்குலேஷன் புரியுதா? நாரதர் இப்போ எங்கேருந்து வராரு? நாரத முனி எந்த லோகத்துலேருந்து வர, எந்த யுகத்துலேருந்து வர்றாரு? நாரத முனி எந்த யுகத்துலேருந்து வர்றாரு? போன சதுரயுகம் இருக்குல்ல, நம்ம இந்த சதுரயுகத்தில் இருக்கோம். போன சதுரயுகத்தில் கலியுகம் இருக்குல்ல, அந்த கடைசி யுகத்துலேருந்து தான் நாரத அங்கே அழிவு நடந்து அதுக்கப்புறம் பிரம்மாவோட இடத்துக்கு அந்த விஷ்ணு வாய்க்குள்ள போய் பிறகு இந்த உலகம் வந்து ரெண்டாவது அடுத்த சதுரயுகம் படைக்கும் போது சத்தியயுகத்தில் தோன்றாரு. சத்தியயுகம் தோன்றும் போது நிறைய ரிஷிகள்லாம் திரும்பி அப்படியே வருவாங்க, அந்த உடலே வருவாங்க ரிஷிகள். யாருக்கு இது புரியல? புரியுதா ப்ரோ உங்களுக்கு? சதுரயுகம் இருக்குல்ல ப்ரோ, சதுரயுகம்னா என்னது? சத்யா, தேதா, துவாபர, கலி, இந்த 4 சேர்ந்தா சதுரயுகம். இந்த 4 வந்து ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிக்குவாங்க. 4 வந்து ஒரு பேக்கேஜ். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? இது பேர் என்னது? சதுரயுகம். சதுரயுகத்தை ஓப்பன் பண்ணால் சத்யா, தேதா, துவாபர, கலி 4 யுகம் இருக்கும். அப்போ நாரத முனி வந்து எங்கே கிடைச்சா அவங்க அம்மாவோட வேலைக்காரி பிள்ளையா இருந்தார்? நாரத முனி வேலைக்காரி பிள்ளையா இருந்தார். அவங்க அம்மா மாடு மிச்சு தான் பாம்பு மிச்சு செத்து போச்சு. அந்த நாரத முனி வந்து எந்த யுகத்தில் இருந்தார்? இதுக்கு முன்னே இருந்த சதுரயுகத்தில் கலியுகத்தில் இருந்தார். புரியுதா? இது யாருக்கு புரியல? புரியுதா பிரபு? பிரபு அதாவது போன சதுரயுகத்தில் இந்த சதுரயுகம் இல்லை, இந்த சதுர சத்யா, திரேதா, துவாபர, கலி, இது போன சதுரயுகத்தில் சத்யா, திரேதா, துவாபர, கலியில் அவர் வந்து அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த கலியுகத்தில் அவர் அங்கே வந்து அவர் டைம் முடிஞ்ச பிறகு அழிக்கப்பட்டோடனே இது முடிஞ்சிருச்சு. இந்த சதுரயுகம் முடிஞ்சோடனே இப்போ அடுத்தது இந்த புது யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்குது? 432 கோடி ஆண்டுகள் எடுக்குது. 432 மில்லியன் வருஷம் எடுக்குது. அப்புறம் இங்கே வரும்போது புதுசாக சத்தியயுகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க. எல்லாமே சாத்விக குணத்தில் இருப்பாங்க, நல்ல குணத்தில் இருப்பாங்க. அப்போ யார் வருவான்னா, போன கடைசி பிரிவில் யாரெல்லாம் முனிவர்கள் இருந்தாங்களோ, என்னென்ன முனிவர்கள் சாதுக்கள் ரிஷிகள் இருந்தாங்களோ அவங்க அப்படியே வருவாங்க. ஓகேவா? எல்லா ஜீவராசியும் வரும். ஆனால் சாதுக்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் மட்டும்தான் அதே உடம்புல வருவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து அந்த கர்ம வினைக்கப்படி ஏற்றபடி வேற ஒரு உடலில் வருவாங்க. நம்ம போன பிள்ளை வந்து மனுஷன் செத்து போயிருப்போம். இந்த பிள்ளை நான் வந்து என் மனுஷன் தான் வரணும்னு கிடையாது. கடற்கரையாக வரலாம், பூனையாக வரலாம், நாயாக வரலாம், பேயாக வரலாம், தேவராக வரலாம், ரிஷிகளாக வரலாம், நரகலோகத்துக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நாரதர் வந்து இதில் வந்திருக்காரு. அப்போ நாரதர் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா 31ல், சர்வ வல்லமையுடைய விஷ்ணுவின் கருணையால் அன்று முதல் நான் ஆன்மீக உலகிலும் முப்பிறவிகளை கொண்ட ஜட உலகிலும் தடையின்றி பிரயாணம் செய்ய வருகிறேன். இப்போ அவர் இந்த லோகத்துக்கு வந்த பிறகு
அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிடைக்குதுன்னா, ஜெயஜெகன் அவள் சுந்தர மகாராணிக்கு அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிடைக்குதுன்னா, அவர் வந்து 3 லோகத்துக்கும் போக முடியுது. ஆன்மீக லோகத்துக்குள்ளேயும் போக முடியுது. ஆன்மீக லோகம்னா எங்கே? நம்ம பிரஜா நதியை கடந்து, காரண கடல் பிரஜா நதியை கடந்து ஆன்மீக லோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு, துவாரகா, மதுரா, கோலோகத்துக்கும் போக முடியும் அவரால். யாருனால? நாரதனால. அவர் நினச்சானா கீழே பௌதிக லோகத்துக்கு பிரஜா நதியை கடந்து கீழே வந்து பிரம்மஜோதி லோகம், ஒன்று அந்த பிரஜா நதி இருக்குல்ல, அந்த நதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்ட லோகங்கள் இருக்குது, தண்ணிக்குள்ளேயும் நிறைய லோகங்கள் இருக்குது. அதை நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் கடந்து கீழே அந்த பிரம்ம லோகத்துக்கு வந்து அப்புறம் சொர்க்கலோகம், பூலோகம், இதுக்கெல்லாம் வர முடியும், நரக லோகத்துக்கும் போக முடியும். அப்போ இந்த 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 அண்டத்தில் இருக்கிற லோகங்களை 3 பிரிக்கிறாங்க. ஒன்று உருத்வா லோகம், மேல் லோகங்கள், ஒன்று மத்திய லோகம், நம்ம பூலோகங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகம், கீழ் லோகங்கள் 3 பிரிக்கப்படுது. நாரத முனி வந்து அப்படின்னா அவர் வந்து ஸ்பெஷல் பாஸ் இருக்குது மாதிரி அவர்கிட்ட, அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஓகே, ஏன் அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியுது அப்படின்னு சொல்லி பிறகு வந்து நாரத லீலைகள் ஒன்று பின்னாடி காண்டத்தில் அது வரும், அதை பற்றி நம்ம படிக்கலாம். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பகவான் இளையராஜ பக்தி தொண்டில் நான் நிலையாக ஈடுபட்டிருப்பது இதற்கு காரணமாகும். இதுதான் ஹைலைட்டு. இங்கே வந்து நான் வந்து எனக்கு யார் ரிஷிகளுக்கு கூட அந்த அந்த கருணை அந்த அந்த பாஸ் அந்த மாதிரி கிடைக்க முடியாது. அவங்க பகவான் லோகத்துக்கோ எல்லாம் போக முடியாது. போயிட்டு இந்த பகவான் லோகத்துக்கு போகிறது, கீழே வருது, இங்கே போகிறது, மேலே வருது, பிரஜானத்தை கடந்து போகிறதுலாம் வந்து ஈவன் வைகுண்டத்தில் இருக்கணும் கூட முடியாது. அவங்க சும்மா போயிட்டு எல்லாம் வர முடியாது. பூமியில் உள்ளவங்க அறவே முடியாது. பகவான் அந்த பிரஜானத்தை கடக்கவே முடியாது. பக்தி தொண்டால் மட்டும்தான் முடியும். நாரத முனிவர் வந்து இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா அது வந்து ஸ்பெஷல் கருணை இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தில் சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற வேலைக்காரியோட பையனாக இருந்தவர், அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு உச்சம், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக ஆகிறாருன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான மனிதனாக ஆகிறாருன்னா எப்படி அது? நம்ம வந்து இங்கே பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி கோஸு, என்னென்னமோ பக்தி 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 கோஸ்லாம் செஞ்சு பக்தி சரியாக பண்ணுறதில்ல. பக்தினா என்ன அர்த்தம்? அவர் பக்தி தொண்டு சொல்லிக்காரு. ஃபர்ஸ்ட் பக்தினா என்ன அர்த்தம்? மஹி மாதவி மாதாஜி, வாட் இஸ் த பக்தி மாதாஜி? மாதாஜி மாதாஜி நீங்கள் உங்கள் கேள்வி சொல்லுங்கள். அதான் பக்தினா என்ன மாதாஜி? நீங்கள் என்ன சொன்னீங்க? சரண்டர் அடிதா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சேவை செய்யுது. அதெல்லாம் ஓகே. பக்தினா சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி? பிரபு ஓகே ஓகே, சேவை செய்யுது. இப்போ நான் கேட்குறது சேவைக்கு போகிறீங்க, நான் கேட்குறது பக்தினா என்ன? அது பக்தினா அவங்க வெளியே போகிறாங்க பாருங்க. பக்தி சொன்னோன்னே அது ஓகே ப்ரோ. அது வந்து பக்தினால உனக்கு என்ன கிடைக்குது? ப்ரொடெக்ட் பண்ணுவார், குறிக்கோள் எப்படி இருக்கணும். நான் பக்தினா வந்து என்ன? அது ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ரொம்ப 2 வார்த்தை வேணாம், பெரிய சென்டென்ஸ் வேணாம். பிரபு சொல்லுங்க. லெஃப்ட் டு கிருஷ்ணா கிட்டத்தட்ட வந்தார் அவர் பிரபு. அதாவது பக்தினா ரொம்ப நிறைய டெஃபினேஷன் இருக்குது. சிம்பிளாக அப்படின்னா பக்தினா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்கிறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. ஃபேவரட் டு கிருஷ்ணா, பகவான் என்ன ஃபேவரட்டாக இருக்கோ, என்ன பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை சேவை செய்யுது. அந்நியா விலாக சூன்யம் ஞானக்கர்மா அனாவிரதம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ணா அனுசீலனம். இதான் பக்தி. பக்தி உத்தமம். ஆணுக்குள்ளிய கிருஷ்ணா அனுசீலனம். பக்தி ரசம சிந்து ரூப சுவாமி சொல்லியிருக்கிறாரு. ஆணுக்குள்ளியனா அனுகூலமான சேவை. தமிழில் அனுகூலம் சொல்லுவாள். அனுகூலம்னா ஃபேவரபுளாக அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது. அந்த பிடிச்ச மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் பிடிச்சது அவர் எது பிடிக்கும் அது பிடிக்காது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? த்ரூ வைஷ்ணவ குரு ஆச்சாரியர்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, பக்தி ஓகே.
தொண்டுனா என்னது? சர்வீஸ்னா என்னது? ஓகே மதே, நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல. சர்வீஸ் தொண்டுனா என்னது? தொண்டுனா வந்து சேவை செய்யுதுதான். தொண்டுனா வந்து இப்போ பாருங்க, நிறைய தொண்டு இருக்குது. கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொலிட்டிக்ஸ் பற்றி நாங்களும் தொண்டுக்கு போகிறோம், கட்சி தொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பக்தி தொண்டுனா என்னது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப கொடுக்க வேணாம். நான் சொல்கிற ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க. பக்தினா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கிறது. தொண்டுனா அவருக்கு பிடிச்ச சேவையை நம்ம செய்கிறது. அவருக்கு விருப்பமான வேலையை நம்ம செய்யுது. அதான் தொண்டு. அண்டர்ஸ்டாண்ட் மதிஜி? பக்தினா வந்து என்னது? அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறது. தொண்டுனா என்னது? அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேலை செய்கிறது. இதுதான் ரெண்டுமே அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். பக்தியும் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், தொண்டும் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். பக்தினா வந்து என்னது? அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறது. நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கேரக்டர், நம்மளோட குணங்களை அவருக்காக மாற்றிக்கிறது. அதான் பக்தி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லவ்வர் இருக்கிறாங்க, ஒரு காதல் இருக்கிறாங்க. அந்த லவ்வருக்கு காதலனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கேர்ள் மாற்றிக்கிறாங்க இல்லையா பிரபு? எங்கே மாற்றின்னு கேட்குறீங்களா? டீப்பாக போல, நார்மலாக ஜெனரலாக கேட்குறேன் நான். அதே போல் கேர்ளுக்கு பிடிச்ச பையன் மாறிக்கிறான் இல்லையா பிரபு? மாறுறாங்க இல்லையா பிராணி? அப்போ வந்து என்னதுன்னா அவங்க பிடிச்ச மாதிரி மாறுது. அதுதான் பக்தி. ஓகேவா? ஆத்மேந்திரே பிரித்தி பஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ண இந்திரே பிரித்தி பஞ்சா தாரே போலே பிரேமா. இந்த பௌதிக உலகத்தில் எங்கே வந்து கிருஷ்ணர் சம்மந்தப்படலையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமம், லஸ்ட்டு, வெறும் லஸ்ட்டு டிசைர் தான், காமச்சை தான். எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் சம்மந்தப்படுறாரோ அதெல்லாம் பிரேமா. அதான் ஆத்ம இந்திரியானா உடம்பு, புலன்கள். ஆத்மேந்திரே பிரித்தி வஞ்சா, இந்த உடல் புலன்கள் சம்மந்தப்பட்ட அட்ராக்ஷனுக்குல, அது குடும்பமாக இருக்கலாம், காடியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது எல்லாமே காமா. கிருஷ்ண இந்திரிய பிரித்தி பஞ்ச தாரிய, கிருஷ்ணருக்கு பகவான் கிட்ட சம்மந்தப்படுறது பிரேமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து கர்கஸ்தா லைஃப்னு சொல்கிறோம். கர்கஸ்தா அண்ட் கிரக மேதி ரெண்டு இருக்காங்க. கிரக மேதினா என்னது? கர்கஸ்தானா என்னது? சொல்லுங்க வருவோம். கிரகஸ்தானா பகவானை மையமாக வச்சு குடும்பம் நடத்துறது, கிரகமேதினா பகவானை நடுவில் வைக்காம. அப்படியே உண்மையில் அதுதானா? எல்லாரும் கிரகஸ்தா எல்லாரும் குடும்ப பகவானை மையமாக வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்களா? அதாவது கிரகஸ்தானா வந்து என்னதுன்னா பகவான், அதாவது ஏன் வந்து கிரகஸ்தா, ஏன் குடும்ப வாழ்க்கை வந்து கிரகஸ்தா அப்படி பிடிக்கிறாங்கன்னா, கிரகஸ்தானா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இஸ் அ சென்டர், பகவான் தான் வந்து மெயின், பகவான் பக்தி தொண்டு தான் வந்து முதல்ல, பகவான சேவை தான் முதல்ல அப்படின்னு ஒரு குடும்பம் எப்போ வழி நடத்தி போதோ அது கிரகஸ்தா. அப்போ அதில் வந்து நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் அந்த பகவானை மையமாக வச்சு குடும்பத்தை வழி நடத்தி போகும்போது அதில் வரக்கூடிய பற்றுதல் நம்மளை பாதிக்காது, அதில் பற்றுதல் வராது. ஏன்னா எது எடுத்தாலும் பகவான் பார்த்துப்பார், பகவான் அந்த ஏற்பாடு பண்ணுவார். எந்த துன்பம் வந்தாலும், எந்த நன்மை நடந்தாலும், தீமை நடந்தாலும் பகவான் பார்த்துக்குவார். எப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அவர் மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் கேட்பார். இங்கே ஸ்ரீவாஸ் தாக்கூர் யார்? விஷயம் யார் ஸ்ரீவாஸ் தாக்கூர்? நீங்கள் எங்கே இருக்கா சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணி சொல்லுங்கள். ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்கே இருக்காரு? ஒன்றாவது ரெண்டாவது அது சொல்லுங்க, உஷாமா சொல்லுங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு ப்ரோ? எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு ஸ்ரீவாஸ் தாக்கூர்? 4 பேர்ல யாரு? கிருஷ்ண ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்கே இருக்காரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பஞ்ச தத்துவ இருப்பார், இதில் இல்லை. 5 பேர் அதான் கடைசியில் இருப்பார், அந்த பஞ்ச தத்துவா. அவங்களும் கோஸ்வாமி 6 பேர், பஞ்சத்துவம் 5 பேர் இருப்பாங்க. சைத்தன்யா மகாபிரபு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைதா கதாதாரா, ஸ்ரீனிவாசர் வேற மாதாஜி, ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் வேற, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வேற. ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் ஒன் ஆஃப் த
பியோர் டிவோட்டி வந்து கௌடிய வைஷ்ணவா. அவரோட சரித்திரம் வேற. அவர் வந்து ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியார், இவர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கஸ்டா. மகாபிரபு கேட்பாரு, என்ன ஸ்ரீவாஸ் தாக்கூரே, நீங்கள் முழுக்க முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இப்படியே இருக்கீங்க, யார் உங்கள் குடும்பத்தில் பார்க்கறது இல்லையா, வேலைக்கெல்லாம் போகிறது இல்லைன்னு. அவர் சொல்லுவார், 3 வாட்டி கை தட்டுவார், 3 வாட்டி கை தட்டுவார். ஏன் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை நான் வந்து மொதல் வாட்டி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், எனக்கு எதாச்சும் கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும், இல்லைனா நான் பட்னியாக இருப்போம். 2வது வாட்டி ரெண்டாவது பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம், அவர் ஏதாச்சும் எங்களை பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும். இன்னும் 2வது 3வது 3 வாட்டி நடக்கலையா, 4வது வாட்டி நடக்கலையா, நாங்கள் குடும்பத்தோடு வந்து திரிவேணி சங்கா, கங்கா யமுனா காவேரி 3 இடம் ஒன்றா சரி அனுப்புறீங்களா, கூகுள் தட்டி பாருங்க, திரிவேணி சங்கா எல்லாம் ஒன்றா இருக்கும், அந்த இடத்துல நாங்கள் குதிச்சு நாங்கள் உயிர் விட்டுருவோம். ஏன்னா எங்களை இப்போ நாங்கள் அவர் நம்பிட்டு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவார். மகாபிரபு உடனே வந்து கட்டிப்பிடிச்சிருவார், உடனே கட்டிப்பிடிச்சிருவார் மகாபிரபு. அப்போ எல்லா வகையான செல்வங்களும் எல்லாமே எவ்ரிடே அவங்களுக்கு எப்போவுமே குறையில்லாத செல்வம் அவங்களுக்கு இருக்கும் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரகஸ்டா சுட்டி ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர் மாரி இருக்கணும் நம்ம. அதுக்கு இன்னும் வேலையெல்லாம் விட்டுட்டு வரலை, நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். எந்த 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 துன்பம் வந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் எல்லாத்தையும் பகவானோட ஆஃபர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், கர்கஸ்ட லைஃப், நான் கர்கஸ்ட லைஃப் தனியாக பேசுகிறேன், தனியாக ஒரு எபிசோடு நம்ம போடுறோம், ஒரு நாள் பேசணும் நம்ம. ஏன் ப்ரோ ஃபுல்லாக நான் ஒரு புக் வச்சுருக்கேன், ஸ்ரீ கோவிந்த மகாராஜோடைய Volume 1 Volume 2. நான் வந்து நிறைய இடத்துல பெரிய பெரிய தலைவர்கிட்ட கூட நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த புக்கை வந்து பரிசாக கொடுக்குமாது. இல்லைனா வந்து அட்லீஸ்ட் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு உண்மையிலே ஒரு வாய்ப்பு கிடச்சினா இந்த இஸ்கானில் நான் அதான் செய்யலான்னு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட சஜஷன் என்னென்னா, புதுசாக கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதியர்கள் எப்படி மலாய்க்காரங்க இப்போ இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா கவினுக்கு பாருங்கள், கிறிஸ்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும், இல்லைனா வேலைக்கு போனால் அனுப்பி விட்ருவாங்க. அந்தமாரி நம்மளுக்கு எப்படி இங்கே வந்து குரு எடுக்கிறதுக்கு இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் இருக்கோ, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹரே கிருஷ்ணா கூடிய பக்தர்களுக்கு 2 பேருக்கும் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அந்தமாரி ஒரு சட்டத்தை எடுத்து வரணும். சர்டிஃபிகேட்னா இப்போ நீங்கள் வந்து மேபி பக்தராகலாம், இன்னொரு பக்தர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் அந்த கூஸ் அட்டென்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியணும். உண்மையிலே மதஜி அது வைக்கணும். அதுக்கு இந்த புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணை. இந்த வேடிக் மேரேஜ் சொல்லிட்டு ஸ்ரீமத் கோவிந்த மகாராஜோடைய 2 வால்யூம் இவ்வளோ தடுப்பு இருக்கும். Volume 1 Volume 2 பக்காவாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா ஆன்சரும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே கிடைக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அந்த புக்கு இருக்கிறதே தெரிய மாட்டேது. ஓகேவா? இல்லை மதே, நம்ம எஸ்பெஷலி இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்சஸ் இல்லை, அது இருக்குது. ஆனால் வந்து இது வந்து நம்ம கட்டாயப்படுத்தலை. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம கிருஷ்ண பக்தியில் கட்டாயப்படுத்தணும்னா வரக்கூடிய யங் ஜெனரேஷன் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி வந்து வழி நடத்தணும், எப்படி விட்டு கொடுத்து போகிறது, எப்படி வேதிக் கல்ச்சர் நடந்துக்குன்னு தெரியும். அது தெரியாதனால தான் பல பிரச்சனைகள் செய்யணும். மதியே உஷா மதியே குடும்ப வாழ்க்கை எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் ரொம்ப பிரச்சனை. சரி, கம் டு பாயிண்ட். தென் பக்தி தொண்டு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண மயமாக வச்சு இருக்கணும். அதனால தான் பக்தினா வந்து என்னது அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறது, சேவனை வந்து என்னது அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவிஸ் செய்கிறது. ஓகேவா? ஆனால் இங்கே பக்தி தொண்டு வந்து அந்த கிடைச்சதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் கிடைச்சிச்சு. யாருக்கு? நாரத முனிக்கு. ஓகேவா? அப்போ அங்கே பக்தி தொண்டு வர்றதுக்கு முக்கியமான பக்தி வந்து எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு? பக்தி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? குரு. ஓகே, குரு நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாரு, நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாரு. எல்லாருமே தீட்சை எடுத்தோன்னா பக்தராக வர்றாங்க? நோ. பக்தி எப்போ வளரும்? குரு வந்து நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு இதை பாருப்பா, இன்னிலேருந்து பரவாயில்ல பண்ணுவியா? பண்ணுவேன் குருவே. 4 கோட்பாடு கடைப்பிடிப்பியா? கோட்பாடு கடைப்பிடிப்பேன் குருவே. எல்லாமே செய்வியா? செய்வேன். 10 அபராதம் விட்டுருவியா? விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் குருதேவா. ஒழுங்காக இருப்பியா? ஒழுங்காக இருக்கிறேன். தீட்சை வாங்கிட்டு திருப்பியும் வந்து கிறுக்கு பண்ண மாட்டிய? இல்லை பண்ண மாட்டேன், ஒழுங்காக தான் இருப்பேன். ஜவமாலை பொடி, இன்னிலேருந்து சாண்டிங் பண்ணு, இல்லைலேருந்து உன் பேர் வந்து இந்த பேர் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பக்தி ஒன்றும் வரலை. அந்த பொசிஷன் என்ன பொசிஷன்னா, பக்தி என்ற ப்ராசஸில் இப்படி தான் கால் எழுதி வைக்கிறோம். போலீஸ் ட்ரைனிங் போனோன்னா உடனே போலீஸ் இல்லை, அந்த ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆகவும் இருப்பாங்க, பாசம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி தான் உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க. ஓகேவா? எல்லோரும் அப்ளிகேஷன் பண்ணலாம், எல்லோரும் வாங்க விட்டுருவாங்க, எல்லோரும் போலீஸா?
அங்கே உயரம் செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஓட செக் பண்ணுவாங்க, எங்கெங்கே அந்த டைமிங்கோட ஓடி உள்ளே வரணும். அந்த டைமிங் முடிஞ்சா அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டாங்க, போயான்னு வெளியிடுவாங்க. உடனே அந்த ட்ரைனிங் பேக்கை தூக்கிட்டு போயிட்டா நம்ம உடனே ட்ரைனிங் ஆகிடுமா? அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பக்தி தொண்டு என்பது, நம்ம தீட்சை என்பது நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம், ஓகே. ஆனால் நம்ம இன்னும் பக்தர் என்ற பொசிஷனுக்குள்ளே வரல, பக்தி இன்னும் வரல. நம்ம ஏதோ ஜஸ்ட் ஒரு நம்ம நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு குருவோட அடைக்கலம் வந்திருக்கோம். பக்தி எப்போ மலரும்? எஸ், வெரி குட். பண்ணி எங்கே சொல்லுங்க, சொல்லுங்க, வெரி குட். கைத்தட்டு கொடுங்க. மரணி வருஷம் கடைசியில் இப்போ தான் ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க, 6 அடிச்சிருக்கீங்க. வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. என்னடா பரணி மட்டும் இன்னும் கைத்தட்டு வாங்காமல் இருக்கான்னு பார்த்தேன். வருஷம் முடிய போகுது, லாஸ்ட்டு இன்னும் எத்தனை மணி நேரம் தான் இருக்குது. அவள் வந்து என்னதுன்னா, பக்திஸ்து பகவத் பக்த சங்க பிரஜாயதே. பக்தி எப்போ வரும்னா, பகவத் பக்த சங்கம், சாது சங்கம், பக்த சங்கம், டிவோட் அசோசியேஷன், இதில் தான் பக்தி வளரும். சாது சங்கம் இல்லைன்னா பக்தி வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பக்தியின் தாக்கூர் என்ன பாடுறாருன்னா ஒரு பாடலில், சுத்த பக்த சரணாரேனோ பாஜன ஆனுகூலான்னு பாடுறாரு அவர். இது வந்து பக்தியின் தாக்கூரோட பாட்டு இல்லை. சுத்த பக்தா சரணா, சரணா என்னது? திருவடி பாதம். ரேணுனா தூசி. ஒரு பக்தருடைய காலடி தூசி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பஜன அனுகூலா. அனுகூலனா வந்து என்ன அர்த்தம்? அப்போ தான் நம்ம பக்தியை வந்து பகவானுக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்கிறதுக்கு அப்போ தான் அந்த புத்தி மண்டை மூலெல்லாம் வேலை செய்யும். பஜனை அனுகூலம், அவருக்கு பிடிச்ச மாதிரி பஜனை. பஜனை வந்து பஜனை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பாட்டு பாடுறது நினச்சிக்கிறேன். ஸோ பஜனை வந்து ராமா கோவிந்த பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பஜனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பஜனை சொல்லுவாங்க. சுத்த பக்த சரணா ரேணு, நல்ல டேரக்டான ஸ்லோகம் தான் இது அவர் பாடல். சுத்த பக்தனா வந்து என்ன அர்த்தம்? தூய்மையான பத்திரிக்கை, பியோர் டிவோட்டி. சரணனா வந்து என்னது? லோட்டஸ் ஃபீட், அவரோட திருவடி பார்த்து சரணா ரேணு. ரேணுனா தூசி. அது எப்போ நம்ம எடுக்கிறோமோ, நிறைய எடுக்கிறோமோ, தென் பஜனை அனுகூலா. பஜனை அனுகூலம்னு என்ன அர்த்தம்? அப்போ தான் நம்ம வந்து பக்தி தொண்டை நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். பக்தி தொண்டு செய்யறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும், பக்தி சம்மந்தமான வேலைகள் செய்யறதுக்கு ஆர்வம் வரும். இப்போ ஏன் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து சேவை செய்வதில் வந்து பெரும் கேள்விக்குறி. பேசாமல் வெளியில் உள்ளவங்களை கூப்பிட்டா கூட சேவை செஞ்சு போயிடுவாங்க போல. பக்தர்கள் வந்து சேவை செய்ய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வாய் நிறைய சன்னியாசிகள் வராங்க, மூட்டை மூட்டையாக வந்து மனுஷில் இறங்குறாங்க, கன்வென்ஷன் நடக்குது. காலை தூசி என்ன, அன்றைக்கி ஒரு மாதாஜி வந்து நான் ஒரு மாரேஜ் போயிருந்தேன். அவர் வந்து கீழே வந்து காப்பீடில் வந்து கால் வச்சுருக்காருல்ல, அப்போ அந்த கால் தொட்டு கும்பிட்டாங்க, ஓகே. அப்போ நான் அந்த காப்பீடை வந்து மடிக்கிறதுக்கு நான் எடுத்து போனேன், மடிச்சிடலாம் சொல்லி அதை எடுத்து ஓர்த்து வைக்கிறேன். பிரபு நீங்கள் அந்த காப்பீடு கொடுங்க கேட்டாங்க. நான் பயந்துட்டேன், ஏன்னா வந்து அந்த காப்பீடு எடுத்து தலையில் எடுத்து தேய்ச்சாங்க. ஐயோ இப்போயாச்சும் கருணை விட்டுருன்னு. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த கருணை எடுத்துக்கணுன்னே. பட் வந்து ஓகே நல்லா எடுத்துக்காங்க, ஓகே. பட் இருந்தாலும் ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துல நானும் வந்து ஆரம்பத்தில் 1-2 இடத்துல தான் இப்படி இருக்குதுன்னு நினச்சேன். 1-2 இடத்துல மட்டும் தான் இப்படி இருக்க போல, மற்ற இடம்லாம் ஓகேவாக தான் இருக்குது போல். ஆனால் வந்து பகவான் ஜெகநாதனுக்கு மண்டல அடிச்சாரு. அப்படி இல்லை ராதாஜீவன், நீ கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ நான் ஒரு சென்டர் டிவோட்டி ஒரு இடம் இங்கேருந்து நீங்கள் ஞாபகிச்சிங்க, பெர்லிஸ்லேருந்து ஆரம்பித்து வந்து ஜோஹோர் வரைக்கும் சபாசாரம் வரைக்கும் வச்சிங்களேன். அங்கங்கே நம்ம டிவோட்டி இருக்காங்க. அங்கே பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மலேசியா மட்டும் எடுத்துக்கோங்க. மலேசியா மட்டும் ஆல் ஆஃப் த மலேசியா ஸ்ட்ரகிள், பெரும் ஸ்ட்ரகிள். கூட்டம் இல்லைன்னு இல்லை. இப்போ பாருங்க, இன்றைக்கி கீர்த்தனை மேலாம் நடக்குதோ இல்லை எங்கே நடக்குதோ எல்லாம் கூட்டம் இருக்குது. பட் வந்து ஏன் சேவிஸ் ஆட்டிடியூட் வர மாட்டேது? ஏன் வந்து சேவா விருத்தி ஏன் வர மாட்டேது? காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சாது சங்கம்லாம் மூட்டையாக இருக்குது, எல்லோரும் வராங்க. ஆனால் சாது சங்கம் எடுத்தும் நம்மளுக்கு சேவிஸ் வரணும், பக்தி வரணும். இங்கே பாருங்கள், என்னது வந்து என்ன ஸ்லோகம் சொன்னேன்? பக்தி என்ன சொன்ன ஒரு ஸ்லோகம் சொன்னேன். இப்போ இல்லை மத்திய அது இல்லை. என்னது பக்த சங்க பிரஜாயுது. பக்திஸ்து பகவத் பக்த சங்க பிரஜாயுது. பக்தி வந்து பகவத் பக்த சங்கங்கள் தான் உருவாகுது, ஓகேவா? பக்தி எங்கே உருவாகுது? பகவத் பக்த சங்கம். பக்த சங்கம் நிறைய நடக்குதா இல்லையா? ஆனால் பக்தியும் வரல. பக்தினா வந்து என்னது?
அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்கிறது. இங்கே சேவை திண்டாடுது. சேவை என்ன ஆகுது? ரொம்ப திண்டாடுது. பகவத் சங்கம் நடக்குது, பக்தி தொண்டு வர மாட்டுது, பக்தி தொண்டு வீக் ஆகிட்டே போகுது. பகவத் சங்கம் நிறைய நடக்குது, பக்தி தொண்டு வீக் ஆகுது. பகவத் சங்கம் நிறைய நடக்குது, பக்தி தொண்டு வீக் ஆகுது. பகவத் சங்கம் நிறைய நடக்க பக்தி வீக் ஆகிட்டே போகுது. என்ன பிரச்சனை? கிருஷ்ண ஜெகதே பிரபு இஸ் கிரேஸ். கிருஷ்ண ஜெகதே பிரபு சொல்லுங்க பிரபு. சோம்பேறி ஓகே, அது பொதுவாக பதில். என்ன பிரச்சனை? அலட்சியம். வெரி குட். ஓகே. மகி மாதாஜி தெரியலையா மாதாஜி? எல்லாமே தெரியலனா எப்படி மாதாஜி? மாதாஜி வாட் இஸ் த பிரச்சனை? பிரபு வீட்டில் செய்கிறதே அதிலே பிரச்சனை இருக்கு. அது வேறு எபிசோட் தனியாக போடணும். ஓகேவா? வீட்டில் சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல விக்கிரகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிவோட்டி என்கிட்ட சொன்னார், அந்த விக்கிரகத்துக்கு சரி உங்களால் 3 வேளை நைவேத்தியம் பண்ண முடியல, 2 வேளையும் முடியல. எப்படி தான் நீங்கள் ஒன்று சாப்பிடுவீங்களா? வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும். அந்த ஒரு வேளை வைக்கலாம்ல? இல்லை. இதை நான் சொல்கிற இந்த நடந்த விஷயத்தை நீங்கள் யாரும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கோ, இந்த மாதிரி செய்யலாமோன்னு. ஏன்னா எது சொல்கிறதா இருந்தாலும் ரொம்ப கேவலம் சொல்கிறதா இருக்கு. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ண முதல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன். அவங்க அந்த டிவோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நடக்குது. இது நிறைய விக்கிரக அபராதம் நிறைய நடக்குது. இது பண்ணக்கூடாது மாதிரி அது சொல்லிடுறேன். உப்பு இருக்குல்ல, உப்பை நெய்வேத்தியம் பண்ணி உப்பை ஒரு பல்கா உப்பை நெய்வேத்தியம் பண்ணி வச்சுக்கிறது. எங்க பாலாங்கள புரியுதா? துளசி இருக்கு. நம்ம வெளியில் பிரசாதம் வாங்குறோமோ, ஏதோ கொஞ்சம் சைவம் வாங்கின உடனே அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் இதில் போட்டுட்டா இந்த உணவு பிரசாதம் மாறிடுது. அப்போ நான் பிரசாதம் சாப்பிட்றேன். வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறார்ல, யார் அங்கே ஜெகநாதரோ பகவானோ யார் இருக்கிறாங்களா, அவங்க படுத்த மாதிரி இருப்பாங்க. அதாவது ஸ்லீப்பிங் இதில் இருப்பாங்க, தூக்கம் இதில் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ஸ்லீப்பிங் தான் இருப்பாங்க, இல்லைன்னா நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரசாதம் கிடையாது. இல்லை படுத்துக்க, ஏன்னா அது ஜாகா பண்ணுறதில்ல, நைவேத்தியம் பண்ணுறதில்ல. ஆனால் நான் பிரசாதம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? எந்த மாதிரி டெக்னிக்கா இதுதான். இதுக்கு இப்போ தான் என்னது அல்ட்ரா லெஜன். ஓகே, டெக்னிக்கலாக என்னது? இதுதான் டூப்ளிசிட்டி. வெரி குட். இதான் கபடத்தனம், டூப்ளிசிட்டி. இதான் பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரீஸ், பிரச்சனையை உருவாக்குறது. இங்கே ஒன்று போட்டுச்சு நல்லா. இதுதான் பார்த்தீங்கன்னா கபடத்தனம். இந்த சாது சங்கம் நம்ம செய்யும் போது, பக்த சங்கம் எடுக்கும் போது நம்மளுக்கு கபடத்தனம் கூட இருந்துச்சுன்னா, நீங்கள் மூட்டையாக ஆச்சாரியர்கள் வந்தாலும் சரி, பக்தி டு பகவத் சங்க பிரஜாயிதே, பக்தி வராது. ஏன்னா நடுவில் என்ன இருக்கு? டூப்ளிசிட்டி, கபடத்தனம், காப்பட்டியா. கபடத்தனம் என்ன புரியுதா? கபடம்னா என்னது? அதான் கபடம் என்ன? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. உங்களுக்கு புரியணும், நான் செக் பண்ணணும். நான் பாட்டு நிறைய சொல்லிட்டு போகிறேன். ஒரு கருத்தை கேட்குற பிரபு நீ சொல்கிறேன், ஆனால் இது புரியலையான்னு. கபடத்தன்னை எனக்கு ஒரு உதாரணம் கொடுங்க. யாராச்சும் ஒரு ஆள் உஷாமதி நீங்கள் சொல்லுங்கள். கபடத்தன்னை ஒரு உதாரணம் சொல்லுங்கள், இல்லை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஸ், வெரி குட் மதுரை. நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரபு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சொல்ல வந்தீங்க. வெரி குட். நம்மளை ஏமாத்துறது இதான் கபடத்தனம். அதாவது வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். இது என்னென்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வெரி குட் டிவோட்டி, வெரி நைஸ் டிவோட்டின்னு கிடைக்கும். ஆனால் இது இதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வெளியே திலக்கு போட்டுக்கலாம், நம்ம எல்லாமே பண்ணலாம். அதாவது இதனால் நம்ம என்ன ஆகும்னா, அந்த கிடைக்கிற மெர்சி இருக்கலாம், கருணை இருக்கலாம், அந்த கருணையே திணறும். இவனுக்கு கொடுக்கலாமா வேணாம், என்னடா யாரா நீன்னு கேட்கும். அது யாருப்பா நீன்னு கேட்கும். அது
பகவானே வந்து தலை பிச்சுக்குவாரு. இவனுக்கு என்னை பார்த்தோன்னா ஜெகநாதன் கத்துறான், கிருஷ்ண பலராம கத்துறான். ஆனா நல்லதா மதஜி கெட்டவன் கூட எடுத்துப்பாரு அவரு. ஜகாய் மாதாய் மாதிரி கூட எடுத்து கலந்து கொடுத்துடலாம். ஏன்னா பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ கோகுல் சொல்லுவாரு, ஜெகநாதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? ஜெகநாதபுரி வெளியே இருப்பாரு. அந்த ஜெகநாத் பேர் என்னது? ஜெகநாத்புரியில் ஜெகநாத் வெளியில் ஒத்த ஜெகநாத் இருப்பார், பேர் என்னது? ஜெகநாதபுரியில் வெளியில் ஒரு ஒத்த ஜெகநாதர் இருப்பார்ல, வீடியோலாம் கட்டுவாங்களே, அந்த ஜெகநாதர் பேர் என்னது? ஜெகநாதா ப்ரோ. ஆனால் அதுக்கு ஸ்பெஷலாக பேர் இருக்கு, பதித்த பாவன ஜெகநாத். பதித்த பாவனா என்னது? ஹூஸ் அ டிகிரேடட் சோல். பகவான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். யார் கீழே உண்டாங்களோ, யார் வந்து ரொம்ப பாவகரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான். அதுக்கு இப்போ தான் பதித்தனா கீழே விழுந்துட்டாங்க, பாவனா காப்பாற்றுருவாங்க. அப்போ கீழே விழுந்த ஆத்மாவை காப்பாற்றுறது தான் ஜெகநாதர். அதான் பதித்த பாவன ஜெகநாதர். ஆனால் நம்ம கபடத்தனமாக இருந்தோன்னா அவர் வந்து கபட பாவன ஜெகநாதர் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவர் வந்து கீழே விழுந்தா பாவமாக உள்ளவன், ஒருத்தன் கோழி மீன் ஆடு சாப்பிட்ற அவனை கூட காப்பாற்றிடுவார். அவனை கூட மாற்றி ஜெகநாதர் கண்ணை கொடுத்து கொண்டு வந்துடுவார். கபட தவறமாக இருக்கிறாங்களா, பொய்த்தனமாக இருக்கிறாங்களா, அவங்கள ஜெகநாதரை காப்பாற்ற முடியாது. வெரி டேஞ்சரஸ். அவருக்கே தலை சுற்றிடுவார். ஏன்னா இப்படி பார்க்கும்போது பக்தனாக்கா, இப்படி பார்க்கும்போது பக்தன் நிலைமை இருக்கான். அப்போ அவர் விட்டுருவார், இந்த அந்த கேஸ் விட்டுருவார். கபட பாவன ஜெகநாதர் கிடையாது. என்றைக்குமே பதித்த பாவன ஜெகநாதர் தான். அவர் வந்து பாவம் பண்ணவங்களை கூட காப்பாற்றிடுவார். கபடத்தனமாக இருக்கணும், காப்பாற்றவே முடியாது. அதனால தான் சாது சங்கம் நம்ம நிறைய மூட்டையும் எடுத்தோம், சட் சங்கத்தை நிறைய மூட்டை கிளாஸ் கேட்டோம். பக்தி வைபவா பக்தி சாட்சி படிக்கிறது நல்லது. ஆனால் அவளையும் படித்து சேவிஸுக்கு வராமல் நம்மளுக்கு ஏன் பக்தி வந்து அந்த சேவா விருத்தி ஏன் வர மாட்டுது? ஏன் வந்து சேவிஸில் மேலே நாட்டம் வர மாட்டுது? ஏன் நம்மளுக்கு வந்து அந்த பக்தி மேலே நாமத்து மேலே ருச்சி வர மாட்டுது? காரணம் என்னென்னா பல காரணம் இருக்கலாம், மனசுக்குள்ள அனார்த்தங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்பர் 1 நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரி வந்து யார்? கபடத்தனம். இந்த கோர்ட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறேன். கபடத்தனம் வந்து யார் பண்ணுறா? வேற ஒரு பக்கத்து வீட்டு மாதாஜி வந்து உங்களுக்கு ஒரு கபடத்தனம் பண்ணிட்டு போகிறாங்களா? யார் பண்ணுறா கபடத்தனம்? நம்மளுக்கே செய்வனை வச்சுக்கிறோம், நம்மளுக்கே நம்ம வந்து ஆப்பு வச்சுக்கிறோம், நம்மளுக்கே பிரச்சனை வச்சுக்கிறோம். அதுதான் கபடத்தனம். நம்ம பக்தியை கெடுக்கிறது வேறு யாருமே இல்லை. பக்தி கெடுக்கிறது வந்து யார் வருவோம்? நம்மளே தான். யாராச்சும் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாயை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணதை போட்டு சொல்கிறாங்களா? வாய் அடிக்க சொல்லாத வாய் பிடிச்சிக்கிறாங்களா ப்ரோ? யார் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கா? நம்ம தான் பண்ணாமல் இருக்கோம். உண்மையிலேயே நவீன் பிரபு இதில் ரெசல்யூஷன் வேறு. நாளைக்கு 2026 புதுசாக என்ன பண்ண போகிறீங்கன்னு எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை பாருங்க. 2025 ஆரம்பத்தை எடுத்ததே ஒன்று நம்ம வந்து ஃபாலோ பண்ணல. 2025 என்ன எடுத்தோம்? நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க ப்ரோ? இவங்களோட சொன்னால் மாட்டிக்கிட்டு பயப்படுறீங்க. 2025 நீங்கள் என்ன எடுத்தீங்க? என்ன இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 2025 நம்ம என்ன பண்ண என்ன எடுத்தீங்க நீங்கள்? மறந்துச்சு பாருங்க. ப்ரோ படிக்கிறது ஜெனரல் ப்ரோ. படிக்கிறது இதில் எடுத்து படிக்கிறது நான் வந்து வேலைக்கு போகிறது அதெல்லாம் ஜெனரல், அதை செஞ்சாகணும். அது ரெசல்யூஷன் வருஷம் பிறக்குதோ இல்லை பிறக்காமல் போகுதோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். என்ன ரெசல்யூஷன் இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்க? ரெசல்யூஷன் என்ன ஒரு முடிவு எடுத்தீங்க 2025 ஸ்டார்டிங்கில்? ஓ சரி சீக்கிரடா, ரொம்ப சீக்கிரம் தான் சொல்ல வேணாம். சும்மா பக்தி சம்மந்தமாக கேட்குறேன். பக்தி சம்மந்தமாக நீங்கள் என்ன எடுத்தீங்க? பக்தி சம்மந்தமாக பாஸ் மிஸ் பண்ணாமல். ஓகே வெரி குட். நம்ம வந்து எதுவுமே எடுக்க வேணாம், புதுசெல்லாம் அடுத்தது நாளைக்கு சும்மா வந்து அந்த ட்ராமாலாம் வேணாம் நம்மளுக்கு. ஒரே ரெசல்யூஷன் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், என்னென்னோ புதுசெல்லாம் இருக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? நம்ம செத்து போக போகிறது உறுதி. கரெக்டா? அது யாச்சும் மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. நாளைக்கு நம்ம வந்து அடுத்த கணம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாயிலேருந்து ஹரிகிருஷ்ணன் வந்து சுத்த நாமம் வரணும். நம்ம பியோர் சாண்டிங் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை கிடைக்கிற நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெசல்யூஷன், மிகப்பெரிய உறுதி. அதுதான் 2026 இருந்தாலும் சரி, 36 இருந்தாலும் சரி, 56, 66, 76, 106 எத்தனை 6 வந்தாலும் இதை தவிர்த்து வேறு எந்த ரெசல்யூஷனும் நம்மளுக்கு கிடையாது.
பகவான் நாம சுத்த நாம ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணால் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நியூ இயர், அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். சுத்த நாமத்தை பண்ணாதான். நீங்கள் சுத்த நாமம் பண்ணாமல் வேறு என்ன தான் பண்ணாலும் நம்ம எங்கேயும் போக முடியாது. சுத்த நாமம் பண்ணும் போது நீங்கள் நாம ஜெபம் பண்ணுறதுலே அதுதான் உங்களுக்கு மீட்ரு. நம்ம பக்தி ஒழுங்காக பண்ணுறோமா பண்ணலையா சொல்லி செக் பண்ணுறது, சாது சங்கம் ஒழுங்காக பண்ணுறேன்னா இல்லையா செக் பண்ணுறது ஒரே இடத்துல தான். நாம ஜெபம் ஒழுங்காக பண்ணுறேன்னா நான் முதல்ல டேஸ்ட் கிடைக்குதா, அதான் மீட்ரு, முடிஞ்சு, அவ்வளோதான். நீங்கள் உங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நான் எப்படி அளக்குறது, நான் டேப் வச்சு அளக்கலாம். அங்கேருந்து அங்கே எப்படி அளக்குறது, டேப் வச்சு அளக்கலாம். அந்த செடி வளருதா வரலையே சொல்லி நான் 2-3 நாள் சென்று பார்க்கலாம், தண்ணி ஊற்றினா இல்லை பார்க்கலாம். பக்தியில் நான் உருப்பட்டுருக்கேன்னா உருப்படலையா, நல்லா போகிறேன்னா போகலையா செக் பண்ணுற ஒரே மீட்ரு எங்கே இருக்கு? நாம ஜபம், நாம ஜபம், நாம ஜபம். இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நிறைய புஸ்தகம் படிக்கலாம், நிறைய கேள்விக்கு ஆன்சர் தெரியலாம், நிறைய சாஸ்திர விசாரங்கள் படி நிறைய ஸ்லோகங்கள் நம்ம மனமாக பண்ணிக்கலாம், நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியலாம், நம்ம நிறைய வீட்டில் பூஜை பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய பெருசாக நம்ம பக்தியில் என்னென்னமெல்லாம் பண்ணலாம், கீர்த்தனை மேலா பண்ணலாம், என்னென்னமெல்லாம் பண்ணலாம், தீர்த்த யாத்திரைகளை போகலாம். ஆனால் எல்லாம் போயும் ஜபம் இல்லைன்னா இட்ஸ் a 0 0 0. இங்கே மகாபிரபு இங்கே கலியுகத்துக்கு வரும்போது என்ன எடுத்து வர்றாரு? கோலோ கேரோ பிரேமோதான ஹரி நாம சங்கீத்தன, பகவான் நாம தான் எடுத்து வர்றாரு, பிடிச்சி எடுத்து வர்றாரு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா நவீன் பிரபு? என்ன கரெக்டாக சொல்லுங்கள். பகவான் நாம தான் எடுத்துட்டு அங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நாம ஜெபம் பண்ணலாம், சட் சங்கம் ஒழுங்காக வராது, சாது சங்கம் ஒழுங்காக எடுக்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்த சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே பாருங்கள், பக்த சங்கத்தில் சாது சங்கம் அதிகமாக எடுக்க தான் அதில் நம்ம பகவான் கதைகளை பேசும்போது அதில் நமக்கு என்ன நடக்குது? சிரவணம் கேட்குறோம், கீர்த்தனம் பேசுகிறோம். எங்கே மத் கதா மத் பிராணா அப்படி சொல்லி பகவான் பக்தர்கள் சொல்கிறாரு. எங்கெல்லாம் என் பக்தர்கள் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் என் பக்தர்கள் என்னை பற்றி பேசுகிறாங்களோ அங்கே நான் இருப்பேன். பகவான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறாருன்னா அங்கே எல்லாமே மங்களம் தான். இப்போ உங்கள் பகவான் பற்றி பேசுகிறோம், நம்ம சொந்தமாக பேசலை, ஆச்சரியம் கொடுத்து தான் நம்ம பேசுகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பகவான் இங்கே இருப்பார். ஆனால் நம்ம பகவான் கதைகளை கேட்டு பகவான் விஷயம் சத்சங்கம் எடுத்து நம்மளுக்கு பக்தி வரலைன்னா, பகவான் பக்கத்தில் நம்மளுக்கு இங்கே இருந்து பக்தி வரலைன்னா என்ன பிரச்சனை? ஒன்று டூப்ளிசிட்டி, ஒன்று நாம ஜபம் இல்லை. நாம ஜபத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா சட்சங்கம் தான் என்னதுன்னா நம்ம சாது சங்கம் தான் நம்மளை அடித்து நம்மளை ஒழுங்குபடுத்தும். இது பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, நம்மளுக்கு உயர்தரமான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க. சொந்தமாக புக்கு படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் புக்கு படிக்கணும், ஒரு வருஷம் தனிப்பட்ட முறையில் படிக்கணும். ஆனால் சட்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சட்சங்கம் பண்ணும் போது தான் நல்லா ஞாபகிச்சுங்க, சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவ மற்ற சாது சங்க சர்வ சித்தி ஹோய். வாட் த சித்தி? சித்தினா என்னது? சித்தினா என்னது? எல்லா வகையான பெர்ஃபெக்ஷன், எல்லா வகையான மங்களங்களும் நமக்கு உண்டு ஒன்றா சேரும். எப்போ? லவ மற்ற சாது சங்கா. லவனா என்னது? ஒரு செகண்ட் கணக்கில் நம்மளுக்கு ஒரு சாது சங்கம் கிடைச்சா கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதான் சித்தி. சித்தினா பெர்ஃபெக்ஷன் இங்கிலீஷில். அப்போ நம்மளுக்கு சாது சங்கம், கலியுகத்தில் சாது சங்கம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம மூளை, நம்ம மனசு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஒரு நேரத்தில் நம்மளுக்கு நண்பனாக இருக்கும், ஒரு நேரத்தில் நம்மளுக்கு எளிமையாக மாறிடும். ஒரு நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறத கேள்வி சொல்லுவோம், பக்தியில் உள்ள கேள்வி நல்லா நீலேருந்து பக்தி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு. அந்த புது புக்கு வாங்கினா கவர் நல்லா ஊந்து பார்ப்பாங்களே, இந்த புதுசு புக்கு வாங்கினா நல்லா கவர் நல்லா வாசமாக இருக்கும், உண்மையிலே இருப்போம். அது நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னே இப்போ லைப்ரரியில் இல்லை கடையில் புக்கு வாங்குறோம், நல்லா புக்கில் நல்லா உட்காந்து இன்றைக்கி மத பேச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வருவோம், தீபாவளி அடுத்த வருஷம் தீபாவளி வரும்பாருங்க, அது வரைக்கும் அந்த புக்கு அங்கேயே தூங்கும். திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி மத பேச்சு படிச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சுருவோம். அது அடுத்த தீபாவளி வர வரைக்கும் அது அங்கேயே தூங்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சட்சங்கம் என்னதுன்னா நம்ம சொந்த மூளையை பாய்க்கக்கூடாது, என்றைக்குமே சொந்த மூளையை பாய்க்கவே கூடாது. சாது சங்கம்னா என்னது? நம்ம மூளையை கழட்டி ஓரத்தில் வச்சிடணும், மனசை கழட்டி ஓரத்தில் வச்சிடணும். இங்கே என்ன சொல்லுது, பாகவதம் என்ன சொல்லுது, அதை தூக்கி உள்ளே போடணும். அதுதான் சட்சங்கம். சட்சங்கம்னா என்னது? இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த சாது சங்கம் நம்ம எப்போ சீரியஸாக நம்ம எடுக்கிறோமோ, எப்போ டிவோஷன் அசோசியேஷன் சீரியஸாக இருக்கோ, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வகையான காமம், பௌதிக ஆசைகள், எல்லா வகையான மெட்டீரியல் டிசையர்,
அண்ட் அட்டாச்மெண்ட் பற்றுதல், இது எல்லாமே ஸ்லோலி குறையும். கிருஷ்ணர் மீது அதிகமான பற்றுதல் வரும். நம்ம சாது சங்கம் எடுக்கிறோம், கிளாஸு வரோம், அட்டென்ட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸு, ஜூம் கிளாஸு, கூகுள் மீட் கிளாஸு, அப்புறம் வந்து டேரெக்டாக ஆன்சைட் கிளாஸு எல்லாமே கேட்டோம். நம்மளுக்கு காமைச்சியும் குறையில, பௌதிக ஆசைகளும் குறையில, நாமத்து மேலே பற்றுதல் வரலை, சேவிஸ் எத்தியூட் வரல, எதுவுமே வரலன்னா ஒன்று கிளாஸு கொடுக்குற நபர் ஃபெயிலு. இல்லை ப்ரோ அவங்க கொடுக்குறாங்க, இல்லை மாராஜ் கொடுக்குறாரு, ஆச்சாரி கொடுக்குறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அப்போ நம்ம எங்கேயோ ஃபெயில் ஆகியிருக்கோம். 2 விஷயந்தான். அப்போ மற்றவங்களை நம்ம பார்க்குறத விட நம்ம சைட்டு என்ன பிரச்சனை பார்க்கணும், அதை வந்து டிஃபைன் பண்ணணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எங்கே நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா பக்தி பாதையில் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்ன தவறு பண்ணுறோம், அதை கண்டுபிடிக்கிறது விடுங்க. 2வது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை. இதான் மிகப்பெரிய மாயா. புரியுதா மாதாஜி? பக்தி இஸ் a வெரி வெரி சீரியஸ் மேட்டர். நம்ம வந்து மலேசியாவில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்பெஷலி நம்ம மலேசியாவில் அடித்து தூச்சி காய போடணும். நம்மளுக்கு பக்தி வந்து நம்மளுக்கு வந்து பக்தி ப்ரெடிடேஷன் நம்ம அடித்து தூச்சி காய போடுறது தான் கொஞ்சமாச்சும் அந்த கேஸ் நம்ம தேர்தா பார்க்கணும். நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டி செய்கிறாங்க, நிறைய ஓடி இருக்கிறாங்க. அங்கேயும் பஞ்சாயத்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, எங்கேயுமே ஒழுங்கு இல்லை, எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து இருக்குது. நம்மளுக்கு இங்கே பஞ்சாயத்து. நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய பக்தி சேவை ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான் ப்ரோக்ராமு. அந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour தான் அந்த டிஸ்கஷன் எல்லாம் ஓடும். அது ஒரு அமைதியாக உட்காந்து கேட்குறதுல நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பொறுமை ரொம்ப குறைவு. உண்மையிலே பரணி, நான் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்க போனேன், நிறைய இடத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துல நார்மலாக என்ன கேட்பாங்கன்னா, இப்போ எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும், ஆரம்பிக்கும் போதே எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும், ரொம்ப நாள் எழுத மாட்டீங்களா பிரபு? பார்த்துக்குங்க, இங்கே சுகதேவ கோஸ்வாமி பரிச்சை மகாராஜா வந்து ஐயா சுகதேவ கோஸ்வாமியே நீ பேசுப்பா, நீ பேசு, நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆனால் எதுக்காக? ஏன்னா நம்ம எவ்வளோ அதிகதாக கேட்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மனசில் வந்து அந்த மாற்றம் பிறக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு நான் வந்து வெளிநாட்டில் ரொம்ப போகிறது வந்து குறைவு தான். இப்போ கொஞ்சம் சில இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் ஆக்சுவலி மலேசியாவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு வைரஸ் சீக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வைரஸ் சீக்கு மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்பயும் அடித்து சொல்லுவேன், புரோபாதரே வந்து பேசினாலும் அவர் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் மேலே போனார்னா புரோபாதா நீங்கள் பேசிடுங்க புரோபாதா, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம், கிளம்பிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்த புத்தி, இது பாக ஒரு ஸ்லோகம் வரும். கலியுகத்தில் நம்மளோட என்னென்ன சிம்டம்னு பிள்ளைக்கு ஒரு ஸ்லோகம் வரும். இப்போ நம்ம படிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நாலு கதை தான். இன்னும் நம்ம இன்னும் அதிகமாக சரித்திரம் போக போக ஒரு ஸ்லோகம் நம்ம மண்டையில் போட்டு அடிக்கணும் நம்மளையே. பாகவதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமானது. நான் ஒரு வீடியோ அனுப்பிவிட்டு பார்த்தீங்களா, பாகவதம் வந்து அழுகுற மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ நீங்கள் நான் உடனே அனுப்பி விட்டேன். எத்தனை பேர் பார்த்தாங்களா தெரில. யார் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா பிரபு? வேணுமா அனுப்பி விட்டுருப்பா, வேணுமா அனுப்பி விட்டுருப்பா. பார்த்தீங்களா? இஸ்கொன் மதுரை திருப்பள்ளை அவங்க வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ செஞ்சாங்க. பாகவதம் வந்து எப்படிலாம் அழுவுது, என்னை படிங்கப்பான்னு சொல்லி எந்த வழியும் கதவுதுன்னு சொல்லி அந்த பாகவத வீடியோ எடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து அது ஒரு ஜோக் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சீரியஸான மேட்டர். அது சட் சங்கம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பாயிண்ட் நிறைய இருக்குது. இப்போ 1 2 3 எல்லாம் இருக்குது. பட் வந்து பாருங்கள் இன்னும் இருக்குது. ஏன் பிரபோ இன்னும் இருக்குது. பட் வந்து என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து அதை பேசி விளக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே மணி வந்து 9 டங்குன்னு நின்றுது. என்ன மாதிரி அதுதான் இல்லை எங்கேயும் போகல, நான் ட்ராக்குள்ளே தான் இருக்கேன். அடுத்தடுத்து பாயிண்ட் இருக்குது. எப்படிங்க சட் சங்கம்னா என்ன, அது அடுத்து என்னது எல்லாமே இருக்குது. பட் வந்து நம்ம வந்து பேசி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகேவா வந்துச்சு? அதனால் நம்ம அடுத்தது இது பண்ணுவோம். நம்ம கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா
சத்சங்கம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாது சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கலியுகத்தில். நம்பர் 2, சத்சங்கம் நம்ம எடுக்கிறோம், சாது சங்கம் எடுக்கிறோம். ஆனால் ஏன் வந்து நம்ம வந்து மனசு மூளை மண்டை ஏன் நமக்கு ஏன் மாற மாட்டுது? காரணம் என்னது? என்ன இருக்குது நம்மக்கிட்ட? கபடத்தனம், டூப்ளிசிட்டி. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, இதில் முக்கியமாக வருத்தத்துக்கு கூடியவான விஷயம் என்ன தெரியுமா? நான் பார்த்ததுலையும் சரி, சில வைஷ்ணவர்கள் பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணுறவங்க சொன்னதும் சரி, இல்லை பிரச்சாரம் பண்ணாத சில பக்தர்கள் சீரியஸாக பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சொன்னதும் சரி, வெளிநாட்டிலேருந்து சில பேர் கான்டாக்ட்லாம் பண்ணுவாங்க. இதில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, மலேசியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே என்னன்னா, பக்தியில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பக்தியில் இருக்க பிரச்சனை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தி எப்படி பக்தியை சீரியஸாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் சொல்லி சரி பண்ணிக்கிறதுக்கு, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமும் இல்லை. அதில் நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் எங்கே தப்பு பண்ணுறேன், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், அதை எப்படி திருத்தணும், எப்படி அடுத்த கட்ட நகரணும்னு சொல்லி நிறைய இடத்துல அது ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கே கேட்டேன், நீ மூட்டை பேசுகிறீங்களா, அது நீ பாட்டுன்னு பேசுகிற என்னென்ன மூலம் போயிடுச்சு எங்கே சொன்னாங்க, மூட்டை பேசிகிட்டே இருக்க, யார் மாறுறான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, மின்னுக்குள்ளவங்க இல்லை கேட்குறவங்க இல்லை நானும் நம்ம மாறுறோமோ மாறலையோ, பட் ஆச்சாரிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அதாவது நித்தியம் பாகவத சேவையா பாகவத உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டிக்கு. நம்மளுக்கு ஒரு நாள் வந்து தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, எறும்பு ஊற கல்லும். எறும்பு நடக்க ஒரு கல்லில் ஒரு பாறை நடந்துச்சுன்னா அது நடக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரியே உருவாயிடும். அப்போ வந்து நம்ம தொடர்ந்து நித்தியம் பாகவத சேவை. அதனால தான் பாகவத சேவையை சொல்லலை. முன்னுக்கு என்ன வார்த்தை போட்டாங்க? நித்தியம் பாகவத சேவை. வாட் இஸ் நித்தியம் மாதாஜி? நாட் பியோர். நித்தியம் அதாவது டெய்லி. நித்தியம்னா எவ்ரிடே. எவ்ரிடே நித்தியம் பாகவத சேவை. எப்போதுமே நம்ம வந்து பாகவத சேவைன்னு என்னது? பாகவதம் இஸ் 2 டைப் பாகவதா. 2 வகை பாகவதம் இருக்குது. என்னது? ஒன்று புக்கு பாகவதம், ஒன்று பக்த பாகவதா. இந்த புக்கு வடிவத்தில் ஒரு பாகவதம் இருக்குது. இந்த புக்கில் உள்ளதை வந்து வாழ்க்கையில் செயல்படுத்துறவங்க அவங்க வந்து பக்த பாகவதா. அப்போ 2 அசோசியேஷன் நம்மளுக்கு இருக்கணும். புக்கும் படிக்கணும், பக்த அசோசியேஷனும் இருக்கணும். அப்போ நம்ம பியோர் டிவோட்டி இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பியோர் டிவோட்டியோட சுத்தமான பக்தோட சில புரோபாதருடைய விஷயங்கள் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுதான் சட் சங்கம். எந்த நேரத்துலையும் போய்ட்டு ஒரு மாநகராட்சியில் உட்காந்து கிளாஸ் கேட்க முடியாது. ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நம்ம பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுதான் சட் சங்கம், அதுதான் பக்த சங்கம். இது எப்போ நம்ம தொடர்ந்து செய்கிறோமோ தென் இன்னொரு விஷயம் வந்து ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, சாது சங்கத்தில் முக்கியமாக நம்ம வந்து அடுத்த கட்டம் பக்தி நகரணும்னா சாது சங்கத்தில் நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா, சரணாகதி, என் நம்பிக்கை, இது 2 இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம சத்சங்கம் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறீங்களா? சத்சங்கம் பண்ணுமே. ஆனால் நம்மளுக்கு பக்தியில் வந்து அடுத்த கட்டம், அந்த நம்பிக்கை அப்புறம் அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா பக்தியில் வந்து நம்ம டேஸ்ட் கிடைக்காது. இது வந்து சனாதன கோஸ்வாமி அதை அடுத்து சொல்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம அது சம்பவம் பண்ணணும். நம்ம அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்தி தொண்டு நம்ம வந்து எந்த ஒரு கபடத்தனம் டூப்ளிசிட்டி இல்லாமல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பக்தி தொண்டில் சட் சங்கத்தில் நம்ம சீரியஸாக பண்ணணுன்னா சாண்டிங் வந்து டெய்லி பண்ணணும். 3வது சரணாகதி அடையணும். 4வது என்ன சொன்னேன், சரணாகதி. இன்னொன்று வந்து என்னது, சத்சங்கத்தில் வந்து சரணாகதி, அப்புறம் வந்து நாம ஜெபம் பண்ணணும். இன்னொன்று அடுத்து பக்தியில் வந்து பக்தி விருத்தி, சேவா விருத்தி. ஓகே, சேவைகளை வந்து செய்யறதுக்கு ஆர்வம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் எப்போ வரும், எப்போ டூப்ளிசிட்டி இல்லாமல் நம்ம பக்தி தொண்டு அந்த சத்சங்கம் பண்ணுறோம். அதில் நம்ம மூளையில் யோசிக்கிறத, மைண்டில் யோசிக்கிறத நம்ம வந்து விட்டுடணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாயா, மனசு வந்து மிகப்பெரிய மாயா. அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனால தான் சாது குரு வைஷ்ணவ கைடன்ஸில் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும். நம்ம அதான் வித் கைடன்ஸ் அவங்க சொல்கிறபடி நம்ம சாண்டிங் பண்ணோம். சாண்டிங் பண்ண நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என் குரு மனசோட ஸ்டெப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த வருஷ கடைசியில் நான் திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இனி நாளையிலேருந்து வரக்கூடிய வருஷத்தில் அதை நீங்கள் சாண்டிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நல்ல ஒரு டிப்ஸ். அது
4 ஸ்டெப்பு, 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சாண்டிங்கில். ஃபர்ஸ்ட்டு வாயில் சொல்கிற நாமம் காதில் கேட்கணும். இந்த பண்ணுறதுல பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அட்லீஸ்ட் உங்கள் வாயில் சொல்கிற அந்த நாமம் வார்த்தை காதில் கேட்கணும். ஓகேவா? ரெண்டாவது நாம ஜபத்தை சொல்லும் போது உள்ளேருந்து சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் 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 ஹரே ஹரே. அது உள்ளேருந்து சொல்லணும். ஓகேவா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம ஜபம் பண்ணுறதில் பண்ணும்போது பகவானோட சிந்தனையில் இருக்கணும். ஒன்று ஃபோட்டோ பார்க்கணும், இல்லை ஓல்டரை பார்க்கணும், இல்லை ஜப பேக்குள்ளே வச்சு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் உங்களை நினைக்க முடிச்சா நினைக்கணும், இல்லை ஃபோனில் வால்பேப்பர் சம்திங் எதாவது பகவானுடைய ஏதாச்சும் மின்னுக்கு இருக்கணும். நாம ஜபம் வாய் மணி நாம ஜபம் பண்ணுவோம். ஆனால் மண்டை மூலம் எங்கே போகிறானே, எங்கே போவோம்? ஐயோ நான் மோட்ரு வந்து எப்படி எடுத்து எங்கே போகலாம் அப்படி யோசிக்க, அது பல யோசிக்கக்கூடாது. அண்ட் நாலாவது வந்து 10 குற்றங்கள் இருக்குல்ல, 10 அபராதம் இருக்குது. இந்த அபராதத்தை நம்ம வந்து அன்னாடிக்கு படிக்கணும். என்ன வருஷம் இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எப்போ நிப்பாட்டுறது, அதை நம்ம செக் பண்ணணும். 10 குற்றங்களை செக் பண்ணணும். இது எப்போ ஒருத்தங்க நல்லா பண்ணுறாங்க, நாள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்களும் நாமஜம் பண்ணுவாங்க, அவங்க சுற்றியும் நாமஜம் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நாம ஜபம் கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு சின்சியரான சாண்டராக இருந்தீங்கன்னா, ஒரு சின்சியராக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் கூட யார் மனைவியோ கணவனோ ஹஸ்பண்டோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை பக்கத்து அக்காவோ இல்லை பக்கத்து டாக்கோ இல்லை பப்பியோ இல்லை யாரோ இருந்தாலும் யார் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஜபம் பண்ணுற டேஸ்ட் அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். அவ்வளோதான். இல்லை பிரபு நான் பண்ணுறேன் ஆனால் கேட்க மாட்டாங்க நான் என்ன வருதுன்னா அது அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, நான் சொன்னேன்னே டூப்ளிசிட்டி, கபடத்தனம். நான் பண்ணக்கூடாத முடிவு எடுத்துக்கிட்ட தூங்குறோன்னா எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுத கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பக்தி தொண்டில் நம்ம வந்து அதிகமான காரணம் சொல்கிறோம் வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்னது டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டின்னு தனியாக ஒரு கிளாஸிலே நான் எடுக்க முடியும். நிறைய பாயிண்ட் வச்சுருக்கேன். நிறைய காரணம் சொல்கிறோம், இது காரணம், இது முடியாது, காரணம் ஏதாவது எந்தாச்சும் மூட்டை ஏதாவது காரணத்தை தூக்கி எடுத்து வந்து இந்த பக்தி தொண்டில் போட்டுடணும். என்னால் இது செய்ய முடியாது பிரபு, அதை பண்ண முடியாது, அது உண்மையிலே இருந்தால் பரிச்சை இல்லை. ஆனால் நிறைய காரணம் சொல்லி எப்படிலாம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் வந்து என்னது டூப்ளிசிட்டி, கபடத்தனம். அதனால் இந்த டூப்ளிசிட்டியே என்னது வாட் எவர் எல்லாமே போனதாக இருக்கட்டும். பழையது கலிக புதியது புகுக சொல்லுவாங்க. போகி பண்டிகையில் போகி நம்மளுக்கு பிறகு வரட்டும், இன்றைக்கி தான் நம்மளுக்கு போகி, புரியுதா பாருனே? வீட்டில் பழசில் என்ன இருக்கும், நீ நைட்டு போட்டு எல்லாத்தையும் எரிக்கிறீங்க. அதாவது துணி இல்லை, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட பல கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும். ஒரே நாளில் வந்து எந்த விஷயம் நடக்காது. ஒரே நாளில் மழை பெஞ்சால் காலம் வேணால் பூக்கலாம், ஒரே நாளில் தான் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம். ஓகேவா? இன்னிலேருந்து எல்லாத்தையும் விட்டுடுவோம். இன்னிலேருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்மளை காலையில் எழுந்திருக்கும் போது என்ன நவீன செய்யப்படுறீங்களா? காலையில் ஏஞ்சோன்னே காலையில் ஏஞ்ச நாளைக்கு 16 மாலை ஜபம். காலையில் எழுந்தோடனே சாப்பிட்டு கிம்பிட்டு எல்லாம் அம்மா நாளைக்கு என்ன வடையெல்லாம் சொல்கிறீங்களா? நாளைக்கு ஒரு நீங்கள் பாருங்க வடை சொல்லிங்க இல்லையா? பாருங்க வடை சொல்கிறாங்க அம்மா. பாயசம்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏகாதசி. இன்றைக்கி நல்லா பாருங்க, கடைச்சி வருஷம் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுமா? 31 கரெக்டாக ஏகாதசி விழுந்து 1ஆம் தேதி வந்து துவாதசி விழுந்தது. ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி ஏகாதசி மங்களகரமான இன்னைக்கு முடிவு வந்து மங்களகரமான முடிவு. நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் பாருங்கள், மங்களகரமான ஓப்பனிங். இது வந்து 2025 இதுக்கு முன்னே வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கு. இல்லை சமயத்தில் வந்து 30 விழுந்துடும் ஏகாதசி. 31 தான் வந்து துவாதசி வரும். இப்போ 31 விழுந்து 1ஆம் தேதி. அதனால் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங்கு. இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங்கோட எல்லாம் முடிஞ்சு பரணி நவீன் பிரபு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். யார் பிரபு நான் ஒரு சாண்டிங் தான் பண்ணுறீங்களா? நாளைக்கு எல்லாருக்கும் லீவு. நாளைக்கு ஒரு மாலை ஜெபம் பண்ணாலும் சரி, 3 மாலை. நாளைக்கு ஒரு நாள் எல்லோரும் 16 மாலை பண்ணணும். அது எப்படி தான் அடுத்த 2026ஆம் தேதி 2026 டிசம்பர் ஆயிரும். எல்லோரும் ஒன்றா உட்கார வைக்கிறதுக்கு தனித்தனியாக நாளைக்கு வந்து இல்லை இப்போ நான் 1 மாலை தான் பண்ணுறேன், 2 மாலை பண்ணால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் எல்லோரும் 16 மாலை பண்ணணும். இல்லை அவங்கவுங்க தனியாக வீட்டில் உங்கள் டைம் படி நல்லா சாப்பிட்டு வடை பாயசம் சாப்பிட்டு ஏன் நவீன் பிரபு ஒரு கையில் வடை ஒரு கையில் பாயசம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு ஒரு நிம்மதியாக இடத்துல உட்காந்து
ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு 16 மாலை ஜபம். அது ஓ பஞ்சாயத்து பண்ணிட்டீங்களா? ஓ பஞ்சாயத்து பண்ண, ஓகே. பஞ்சாயத்து முடிச்சிட்டா பரவாயில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் 16 மாலை ரவி பிரபு நாளைக்கு ஒரே டியூட்டி. நாளைக்கு மொதல் மங்களகரமான நாள். நாளைக்கு ஒரே டியூட்டி. நீங்கள் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். நாளைக்கு மொதல் டியூட்டி 16 மாலை ஜபம். அது ஒரு வாட்டி மொதல் ஓப்பனிங்கே நீங்கள் வந்து ஒரு வேகத்தை கொடுத்துடணும். முடிஞ்சிச்சு. அவன் அந்த இது தெரியும், பம்பரம் இருக்குல்ல. வாட் இஸ் காலிங் மணி இன் இங்கிலீஷ்? டாப்பா? ஸ்டாப் இருக்க கேசிங் இருக்குல்ல, நீ போய் அது சாட்டை அது ரோல் பண்ணோன்னே அதை மொதல் அடிச்சு வேகத்தை அதுக்கு சுற்றிட்டே இருக்கும். நாளைக்கு 16 மாலையை எடுத்தோன்னா நீங்கள் அடிக்கிறீங்க. நாளைக்கு சுற்றுற பம்பரம் இதே 31ஆம் தேதி 12வது மாதம் 2026 நின்று உங்கள் மூஞ்சி நேரம் நின்று நின்று நான் கேட்பேன், அந்த பம்பரம் சுற்றுதா இல்லை சாஞ்சிருச்சா இல்லை படுத்துருச்சான்னு. கயிறு இல்லையா? அதான் இதுதான் நம்மளோட முதல் ரெவல்யூஷன். அதெல்லாம் யோசிச்சுங்க. மொதல் உறுதி என்னது, நாளைக்கு வருஷம் ஃபுல்லெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு 14 மாலை பண்ணுறோம். மாதாஜி நவீன் பிரபுவும் பரணியும் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. ஓகே, நாளைக்கு பண்ணல வேறு எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு. மதியம் வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா உங்களுக்கு? சாப்பிட்டு பாயசம் குடிக்கிறதா முதல் வேலை உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் எல்லாருக்கும் தான் இது. பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கும் சரி. அதனால் இதுதான். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. जय श्री बाबा गंधराज की, भगवान श्री कृष्ण चंद्र की, जय श्री जगन्नाथ सुभद्रा महारानी की.